வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். என் புள்ள தப்பு பண்ண மாட்டான்னு நான் எத்தனை நாள் உங்க அம்மா கிட்ட உனக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு உங்க அம்மா சொன்னதுதான் சரின்னு என்ன தலைகுடிய வச்சிட்டியே. இதுக்கு என்னடா பதில்? நீங்க தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல டாட். தப்புதான் மகேஷ். நீ எடுத்திருக்கிற முடிவு 100% தப்புதான். அந்த குழந்தைக்கும் எனக்கும் இருக்கிற எமோஷனல் கனெக்ட் அது எதுவும் உங்களுக்கு புரியாது மாம். நிறுத்து மகேஷ். என்ன கனெக்ட்? அப்படி என்னடா எமோஷனல் கனெக்ட்? அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்ட பென்டிரைவ்ல வாங்கிட்டு வந்து போட்டு போட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். அத மித்ரா அன்பு கிட்ட கொடுத்துட்டான்னு அன்னைக்கு அந்த பஞ்சிங் பேக்கை எப்படி குத்திட்டு இருந்தான்னு நீங்க அதை பார்த்திருக்கணும். என்னடா பாக்குற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? யாரோ ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்டு உனக்கு எமோஷனல் கனெக்ட் உருவாச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்குன்னா நான் உன்னை பெத்தவன்டா. உன் மேல எனக்கு எவ்வளவு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். யாரோ ஒரு குழந்தைய நீ தத்தெடுத்து அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுப்பேன்னு அன்பும் ஆனந்தியும் நம்பி உனக்கு அந்த குழந்தைய தத்து கொடுக்கணும். ஆனா உன்னை பெத்தவ உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பான்னு நீ நம்ப மாட்டல்ல? ஏன் விருப்பப்படி என் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு உங்களை நம்பலன்னு அர்த்தமா? விருப்பம் மட்டும் முக்கியம் இல்ல மகேஷ், அது சரியா இருக்கிறதும் முக்கியம். அன்பும் ஆனந்தியும் ஒன்னா வாழணும்னு நீ என்கிட்ட வந்து பேசினப்போ நான் என்ன சொன்னேன்? நான் அக்செப்ட் பண்ணிட்டு உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணல மகேஷ். எப்போ அன்பும் ஆனந்தியும் ஒரே வீட்ல ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. அன்போட அம்மா இன்னும் ஆனந்தியை ஏத்துக்கவே இல்லையே. நீ முதல்ல ஓ அம்மா பத்தி கவலைப்படு. ஓ அம்மா உன்னை பத்தி எப்படி எல்லாம் கவலைப்படுறான்னு புரிஞ்சுக்க கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணு. அப்புறம் மத்தவங்களோட அம்மா பத்தி கவலைப்படலாம். சும்மா வளவளன்னு பேச எனக்கு இஷ்டம் இல்ல மகேஷ். இந்த பிரச்சனையை இன்னும் இழுத்துட்டு இருக்கவோ எனக்கு இஷ்டமே இல்ல. இதுக்கு ஒரே முடிவுதான். என்ன முடிவு டாட்? உடனடியா உனக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்றது. டாட், this is not fair. Whatever you are also doing is not fair. எனக்கு இதுல விருப்பம் இல்ல டாட். இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணிக்கிற எல்லாரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா விருப்பம் தன்னால வரும். உனக்கும் மித்ராவுக்கும் உடனடியா நிச்சயதார்த்தம் பண்றதுங்கிற முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. டாட். பார்வதி, நீ நாள் குறிக்க ஜோசியரை வர சொல்லு. டாட். மாம். போடா.